ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் 15 அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் இருக்குது. ஸோ இந்த 15 என்ட்ரிஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கும். ஸோ இந்த 15 என்ட்ரிஸுமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான மீனிங், இந்த என்ட்ரிஸ் வந்து நம்ம எப்படி ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் கொண்டு வரணுன்ற பேசிக் தெரிஞ்சால் போதும், நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் சம் எப்படி கொடுத்தாலும் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக். ஸோ நம்ம க்ளோசிங் ஸ்டாக்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இயர் எண்டில் அன்சோல்ட் குட்ஸ், அதாவது இப்போது ஒரு இயர் எண்டு எடுத்துக்கிட்டோம்னா அதில் சேல் ஆகாத குட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஸ்டாக்கு தான் நம்ம க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ இதை நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரேடிங் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம கிரெடிட் சைட்லேயும், பேலன்ஸ் ஷீட் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அசட் சைட்லேயும் கொண்டு வரணும். இப்போ க்ளோசிங் ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கரண்ட் அசட் கீழே இது கொண்டு வரணும். அதாவது கரண்ட் அசட்டில் இது இன்க்ளூட் ஆகும். ஓகேங்களா.